இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் ஜெயிலுக்கு போகக்கூடாதும்மா. அவரை எப்படியாவது காப்பாற்றணும்மா. அவருக்கு ஒன்றும் ஆகாதுங்க. என்னெல்லாம் இந்த குடும்பத்துல நடக்கணும்னு நான் நினைச்சனோ அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சித்தப்பா நீங்க எதுக்கு இப்படி அவசரப்பட்டெல்லாம் முடிவு எடுக்கிறீங்க? நாங்க எல்லாரும் இருக்கும்போது ஜெயிலுக்கு எப்படி அப்பாவை போக விடுவோம்? நாங்க தான் அந்த திருட்டு பயல்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம்னு சொன்னோம்ல. அவனுங்க தான் எங்க போனானுங்கன்னே தெரியலையேப்பா. அப்பா, அவங்க நம்ம ஊருக்குள்ளதான்ப்பா ஒளிஞ்சிருக்காங்க. எப்படியும் நாங்க அவங்கள பிடிச்சிருவோம். நாங்க ஊர் ஃபுல்லா அவங்கள தேடிட்டு தான் மாமா இருக்கோம். நாங்க இன்னும் தேடாத ஏதோ ஒரு சின்ன இடத்துல தான் அவங்க பதுங்கி இருக்காங்க. அவங்க எங்க பதுங்கி இருந்தாலும் நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். ஆமாப்பா. ஏய் வானதி, இப்ப என்ன சொன்ன? நாம இன்னும் தேடாத இடத்துல பதுங்கி இருக்காங்கன்னு சொன்னேன். நீ சொன்னது சரி. இந்த ஊர்ல எந்த இடத்துல அவங்க ஒளிஞ்சிருந்தா நாம போய் அங்க தேட மாட்டோமோ அங்கதான் அவனுங்க ஒளிஞ்சிருக்கானுங்க. அதை கண்டுபிடிச்சிட்டா அவனுங்களை ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா நம்ம தான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமே. இங்க இருக்க மாட்டானுங்கன்னு நாமளா நினைச்சு சில இடங்களை தேடாம விட்டுருப்போம்ல. அப்படின்னா நமக்கு சொந்தமான இடத்துல தான் நம்ம தேடாம இருந்திருப்போம். கரெக்டா சொன்ன. நமக்கு சொந்தமான இடத்துல கூட அவனுங்க ஒளிஞ்சிருக்கலாம்ல. அப்போ இந்த கரிகாலன புத்திசாலின்னு சொன்னது கரெக்டா தான் இருக்கு. அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவான் போலயே. நமக்கு சொந்தமான இடம் என்னென்ன இருக்கு? நம்ம வீடு இருக்கு. அவ்வளவு தைரியமா நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்ல வீட்டுக்கு பக்கத்திலே ஒளிஞ்சிருக்கலாம் வாய்ப்பே இல்ல. அப்படி ஒளிஞ்சா மாட்டிப்பானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியும். நம்ம வயல் இருக்கு. ஆஹா, ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்குன்றதுனால நிலத்துல ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. ஐயோ, சொல்லு நந்தினி. கரிகாலா, நான் சிட் ஃபண்ட் ஆபீஸ்க்கு போய் பார்த்தேன். அவங்கள பத்தி எந்த தகவலும் கிடைக்கிற மாதிரி அங்க எதுவுமே இல்ல. ஆனா நான் வர வழியில அவனுங்க தப்பிச்சு போன அந்த வண்டிய ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தத பார்த்தேன். அந்த வண்டி எங்க பார்த்த? நம்ம குடவுனுக்கு பக்கத்துல தான். நந்தினி, அவனுங்க கண்டிப்பா நம்ம மில்ல தான் ஒளிஞ்சிருக்கணும். நீ மில்லுக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். ஓகே. கரிகால கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். நம்ம அவனை அங்க போக விடாம ஏதாவது பண்ணி தடுத்தாகணுமே. ஏதாச்சும் பண்ணுங்களேன்.